Hi guys, welcome back to another football video. இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சி vs சர்ச்சில் பிரதர்ஸ் பந்தோகர் டிராஃபி மேட்சோட ரிவ்யூ தான் இது. சென்னை எஃப்சி இந்த மேட்ச்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, நம்ம அட்டாக்கர்ஸ் எப்படி இந்த மேட்ச்ல விளையாண்டுருக்காங்க, டிஃபெண்டர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். இன்னும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. சரி வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை எஃப்சி vs சர்ச்சில் பிரதர்ஸ் பந்தோகர் டிராஃபி மேட்சோட ரிவ்யூ தான். இந்த மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போமே. நம்ம சென்னை எஃப்சி 4 கோல் ஸ்கோர் பண்ணாங்க, சர்ச்சில் பிரதர்ஸ் 1 கோல் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ நம்ம சென்னை எஃப்சி கோல் ஸ்கோரர்ஸ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது நிமிஷத்துல எல்சினோ, 31வது நிமிஷத்துல வில்மர் ஜார்டன் கில், 44வது நிமிஷத்துல குர்கிரத் சிங், 66வது நிமிஷத்துல இர்ஃபான் யாத்வார். இதுதான் நம்ம சென்னை எஃப்சியோட கோல் ஸ்கோரர்ஸ். அதே சர்ச்சில் பிரதர்ஸ்க்கு 19வது நிமிஷத்துல கிலேன் அவரு கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதாங்க மேட்ச் ஸ்கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை எஃப்சி 4-1 இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பந்தோகர் டிராஃபி ஃபார் நம்ம சென்னை எஃப்சி இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நம்ம சென்னை எஃப்சியோட ஸ்டார்டிங் லெவல் இந்த மேட்சுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போமே. நம்மளோட மெயின் ஸ்கோரை வச்சு தான் இந்த மேட்ச் ஆடணும். ஸோ நம்மளோட கோல் கீப்பர் சமிக் மித்ரா, அப்புறம் நம்மளோட டிஃபெண்டர்ஸ் யாரான்னு கேட்டிங்கன்னா லால்டின் பூயா, ரியான் எட்வர்ட்ஸ், எல்சினோ, மந்தார் ராவ் தேசாய், அப்புறம் நம்மளோட மிட்ஃபீல்டர்ஸ் லாலின் ஹாம்தே, கியா நாசரி, கார்னர் ஷீல்ஸ். அதே போல நம்மளோட அட்டாக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபரூக் சௌத்ரி, குர்கிரத் சிங், வில்மர் ஜார்டன் கில், இவங்க தான் நம்மளோட அட்டாக்கர்ஸ். ஸோ சப்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின் பிளேயர்ஸான லூகாஸ் பிரமிலா, இர்ஃபான் யாத்வார், அன்கித் முகர்ஜி, ஜித்தேஸ்வர், விக்னேஷ் தட்சிணாமூர்த்தி, இது மாதிரி பிளேயர்ஸ்லாம் சப்ஸ்டிடியூட்ல இருந்தாங்க. ஸோ இதுதான் நம்ம சென்னை எஃப்சியோட ஸ்டார்டிங் லெவனாகவே இருந்துச்சு. ஸோ அடுத்தது நம்மளோட அட்டாக்கர்ஸ் எப்படி பண்ணியிருந்தாங்க, சர்ச்சில் பிரதர்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல எப்படி நம்ம அட்டாக் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அட்டாக்கர்ஸ் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க. ஏன்னா நம்ம சர்ச்சில் பிரதர்ஸில் அட்டாக்கிங்கில் டாமினேட் பண்ணோம். நம்ம இன்னும் ஏகப்பட்ட கோல் அடிச்சிருக்கலாம், சில சான்சஸ்லாம் மிஸ் பண்ணோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அட்டாக்கர்ஸ் வில்மர் ஜார்டன் கில் கோல்லாம் ஒரு சம கோல்னு சொல்லி ஆகணும். எட்டர் டாப் கிளாஸாக இருந்துச்சு. அதே போல் குர்கிரத் அவுட் சைட் த பாக்ஸ்லேருந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் கோல் அடிச்சாருன்னு சொல்லி ஆகணும். அப்படிப்பட்ட கோல்லாம் நம்ம அட்டாக்கர்ஸ் அடிச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சென்னை எஃப்சியோட அட்டாக் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லி ஆகணும் இந்த மேட்ச்ல. அதுவும் வில்மர் ஜார்டன் கில்லாம் அவரோட குவாலிட்டியை காட்டினாரு. நம்ம சென்னை எஃப்சிக்கு இனிமேல் ஹெட்டர்ல கோல் வர அதிக கோல்ஸ் வர சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா வில்மர் ஜார்டன் நல்ல ஹெட்டர்லாம் அடிக்கிறாரு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே இந்த வருஷம் நம்ம சென்னை எஃப்சி நம்ம நிறைய அட்டாக்கர்ஸ் கோல் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த ஒரு மேட்ச்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை நம்ம சென்னை எஃப்சி அட்டாக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. வர மேட்சஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஒரு கோலை விட்டது பார்த்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக்ல தான் விட்டோம். ஸோ அதனால அந்த இடத்த மட்டும் நம்ம கொஞ்சம் நல்லா டிஃபெண்ட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 2 டிஃபெண்டர்ஸ்க்கு நடுப்புற பால் த்ரூ பண்ணாங்க. ஸோ அது மூலமா கிலேன் கோல் ஸ்கோர் பண்ணாரு. அதே போல கோல் கீப்பரும் ஃப்ரண்ட்ல வந்ததுனால தான் அந்த கோலும் போச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிஃபென்ஸ் அதை மட்டும் ஒழுங்கா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி நம்ம டிஃபெண்டர்ஸும் அவங்க சர்ச்சில் பிரதர்ஸ் சில இடத்துல கவுண்டர் அட்டாக் பண்ணதெல்லாம் தடுத்தோம். அந்த ஒரு கோல் மட்டும் தான் நம்ம கவுண்டர் அட்டாக்ல விட்டுருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம டிஃபென்ஸ் ஆகட்டும் அட்டாக் ஆகட்டும் ரெண்டுமே சர்ச்சில் பிரதர்ஸ்க்கு எதிரான மேட்ச்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒடிசா எஃப்சியை 28ஆம் தேதி ஆட போகிறோம். அதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம மெயின் ஸ்குவாட்ல இருக்கிற எல்லா பிளேஸில் இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதனால சென்னை எஃப்சிக்கு இது ஒரு நல்ல மேட்சாகவே அமைஞ்சிச்சுன்னு சொன்னோம். எல்லாம் நம்ம லூகாஸ் பிரமிலாவை எதிர்பார்த்தோம். அவர் வந்து சப்ஸ்டிடியூட்லேருந்து வந்தார். அவருக்கு இன்னும் கொஞ்சம் கேம் டைம் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ ஒரு மேட்சை வச்சு அவரை சொல்ல முடியாது, வெயிட் பண்ணி பார்ப்போங்க அவரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. பட் சென்னை எஃப்சியோட ஆல் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் பந்தோகர் மேட்ச்ல சர்ச்சில் பிரதர்ஸ்க்கு எதிராக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை நம்ம சென்னை எஃப்சி கொடுத்தாங்கன்னு சொல்லி ஆகணும். நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சென்னை எஃப்சியோட அட்டாக்கர்ஸ் டாமினேட் பண்ணாங்களா சர்ச்சில் பிரதர்ஸ் அப்படின்னு நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மேட்ச்ல யார் நல்லா விளையாண்டா அப்படின்னு நீங்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.